பெரும்பாலும் வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேர் தொடர்றதுக்கு யோசிப்பாங்க. மறு ஜென்மம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க பாய்? அப்பா! ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. மறுஜென்மம் அப்படின்றது. மறுஜென்மம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 50% பீப்பிள் வந்து இத நம்புறாங்க. 50% பீப்பிள் நம்புறதில்ல. சில பீப்பிள்ஸ் வந்து கடவுள் இருக்காரான்னே நம்ப கேள்வி மாட்டாங்க. கேட்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுஜென்மம் இருக்கா இல்லையான்னா, 200% மறுஜென்மம் இருக்கு. அதில மாற்று கருத்தே கிடையாது. எப்படி பாய் சொல்றீங்க மறுஜென்மம் இருக்குன்னு? மறுஜென்மம் இருக்கு. அந்த மறுஜென்மம் நம்ம வாழுவோமா, வாழ மாட்டோமா? இல்ல மறுஜென்மம் நம்ம போவோமா, போக மாட்டோமா? எத கணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எத வச்சு தெரியும், எத வச்சு நம்ம சொல்ல முடியும்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கைய பொறுத்து தான். கொஞ்சம் ஒரு லென்த்தாவே சொல்றேன் மக்களுக்கு புரியிற மாரி. மறுஜென்மம்ன்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கான்னா, எல்லாருக்குமே இருக்கு. பொறக்கிற பொறப்புல எந்த ஒரு ஜீவராசிக்கும் சரி, மனுஷனுக்கும் சரி, ஜீவராசிக்கும் சரி மறுஜென்மம்ன்றது இருக்கு. இல்லாம கிடையாது. ஆனா, அதில என்னவா பொறந்தோம், அடுத்த ஜென்மத்தில என்னவா பொறக்க போறோம். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். அந்த விஷயத்துக்காக நீ என்னவா பொறக்க போகிறீங்களோ, அது எதை கணிக்கணும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி நிச்சயிக்கப்படும். புரியுதுங்களா? ஏன்னா மறு ஜென்மத்தில் நம்ம இப்போ இந்த ஜென்மம் நல்லா வாழ்ந்துட்டோம்டா. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேனே, மறு ஜென்மத்தை நம்ம மனுஷனாகவே பிறக்கணும், இல்லை ஒரு ஜீவராசியாக பிறக்கணும். ஒரு சுத்தமான ஜீவராசி, ஒரு மயிலோ ஒரு புறாவோ, இந்த மாதிரி எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது. ஸோ தொட முடியாத ஜீவராசிகள் எவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி ஜீவராசியை நீங்கள் பிறக்க நீங்கள் ஆசைப்பட்டாலுமே அந்தளவுக்கு நீங்கள் இங்கே வாழ்ந்து காட்டணும். இதுதான் 100% உண்மை. அதே மாதிரி இல்லைங்க, எனக்கு இந்த ஜென்மம் எனக்கு சரியா நான் வாழாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு அடுத்த ஜென்மம் நான் மனுஷனாக வாழணும், அடுத்த ஜென்மத்தில் நான் அதே அம்மா வயித்துல தான் நான் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது முடியாது. அதே அம்மா வயித்துல தான் பிறக்கணும், இதே அப்பா அம்மா தான் எனக்கு வரணும்னு கேட்டது முடியாத ஒரு விஷயம். நடக்காது, இம்பாசிபிள். அது சான்ஸே இல்லை. ஆனால் மனிதனாக பிறந்திருக்கானு கேட்டால் 100% பிறந்திருக்கான். எப்படி வச்சு உணரலாம்? நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போவீங்க, ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க, இல்லை ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமே ஒரு லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்கிற வந்து உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்க மாதிரி இது மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குன்னு தோணும். இல்லை லைஃப்பில் எங்கேயோ நடந்திருக்கு, நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஏதோ இது வந்து 100% இந்த நான் சொன்ன வார்த்தை எல்லாருமே உணர்வாங்க. நீங்கள் கூட உணர்ந்துருக்கலாம். நான் நிறைய அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துக்கே நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த நபரை அப்போ தான் பார்ப்போம். அந்த நபரை நம்ம அப்போ தான் நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் அங்கே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும், அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். நம்ம எங்கேயோ சிங்க் ஆகுதுன்னு. ஆனால் எட்டும், ஆனால் அது மூளைக்கு எட்டாது. அதுக்கு பேர் தான் மறுஜென்மம். ஏன்பா இப்போ ஒரு மனுஷனுக்கு 7 பிறவி அப்படின்னு சொல்றாங்களா? உண்மையாலுமே 7 பிறவி இருக்கா பாய்? ஆக்சுவலி வந்து 7 பிறவி இருக்கான்றது பார்த்தீங்கன்னா 100% இருக்குமா. 7 பிறவின்றதுனா 7 ஜென்மம். இப்போ மறுஜென்மம் சொல்கிறீங்க இல்லையா, அதுலேயே வந்து 7 பிறவி 7 முகவாசம் ஒரே மனுஷன் மாதிரி 7 பேர் பிறக்கிறாங்கம்மா இந்த உலகத்தில். எப்படி 7 பேர் பிறப்பாங்களாம். இது ஹிஸ்ட்ரியிலும் இருக்குது. ஆக்சுவலி இது 100% உண்மை. ஒரு மனுஷன் மாதிரியே இன்னொரு மனுஷன் 7 பேர் பிறப்பாங்களாம். ஏன்னா அச்செல் ஏக்தம் டிக்டோ. இப்போ எப்படி சொல்கிறது, ட்வின்ஸ் பிறக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும். கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க அந்த ஆக்டர் மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க இந்த ஹீரோயின் மாதிரி அந்த மாதிரி இருக்காங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சார் மாதிரி எடுத்தீங்கன்னா அவரை மாதிரி அச்செல் இருக்காங்க. ஆமா. விஷால் மாதிரி எடுத்தீங்கன்னா அச்செல் இருக்காங்க. எப்படி வந்தாங்க அவங்கலாம்? கொஞ்சம் தான் மாறும், ரொம்பலாம் மாறாது. இப்போ சூர்யா மாதிரி ஒருத்தர் இருக்காரு, எவ்வளோ ஆக்ட்ரஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களே. நம்ம சிரிக்கிறீங்க. கரெக்ட் தான் பாய். ஸோ இது எதில் சேரும் அப்படின்னா, இதுதான் வந்து 7 பிறப்புன்னு சொல்கிறது. கம்பல்சரி அந்த 7 தலைமுறைக்கு 7 நம்மள மாதிரி ஒரு 7 இருக்கிறதுனா 100% உண்மை. மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது வேற, மறுஜென்மம்ன்றது வேற. அது வந்து ஒருத்தர் மாதிரி 7 பேர் பிறக்கிறது வேற. மறுஜென்மம்ன்றது முழுக்க என்னன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் மறுஜென்மம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம், நல்லது செய்கிறோம், நல்லது நினைக்கிறோம், நல்லதே பண்ணுறோம், எல்லாருக்கும் நல்லதே பண்ணிவிட்டு நல்லதே விதைச்சி நல்லதே உங்களை பார்த்தாலே இவன் நல்லவன் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் வரணும். உங்களை ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இவனா அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒருத்தர் கூட நான் சொல்கிறது ஒரு ஊரோ ஒரு ஏரியாவோ சொல்ல, ஒரு தனி நபர் வந்து மோசமான ஒருத்தர் வாயில் கூட வாங்காமல் ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் இருக்கானா மனுஷனாக வாழல. அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் சித்தராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்பா இப்போ சொல்றோம் இல்லையா, இப்போ மறு ஜென்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முட்டாள்தனம். ஒரு உயிர் வந்து இறந்து மடிஞ்சிருச்சுன்னா அந்த உயிர் வந்து போயிடும், அது வந்து மேல போதா இல்ல நரகத்துக்கு போதான்றதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அது வந்து இறந்ததுக்கு அப்பால் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா ஒரு உயிர் இறந்து போயாச்சுன்னா அது இந்த உலகத்தை விட்டே போயிடும், அது திருப்பி எல்லாம் ஜென்மம் எடுக்காதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல. கரெக்ட். இப்போ நானே கேள்வி கேட்குறேன், அதே மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போது ஒய்ஃபு மாசமாக இருக்காங்க, ஒய்ஃபு மாசமாக இருக்காங்க. சரி ஒய்ஃபு கூட விட்டுருங்க, அவர் கூட வேணாம், இப்போ அவங்க விட்டுருங்க. இப்போ நார்மலாக ஒரு தாத்தா இறந்துடுறாரு,
அப்பா இறந்துடுறாரு, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அவர் இறந்து 2, 3 வருஷம் கழிச்சு அந்த கல்யாணமே ஆகும். ஆமா. ஆனா இவனுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கும். ஆனா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அச்சசல் தாத்தா மாரியே இருக்கும். எனக்கு இந்த டவுட் இருக்கு பாய். அச்சசல் சேம் நட, உட, பேச்சு, ஸ்டைலு, பாவனை எல்லாமே இருக்கும். எப்படி வந்தது? சொல்ல எனக்கு முடியுமா? இதுலயும் ஒரு கருத்து இருக்கு. இருங்க, ம். இருங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்ல வந்து ஒரு அப்பா இறந்துடுறாருன்னு வைங்களேன். அந்த அப்பாவுக்கு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு அவர் இறந்து 20 வருஷமோ இல்ல 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பொறக்குது. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த தாத்தா மாரியே இருக்கான். அது எப்படி எப்படி அப்ப அது வரைக்கும் அந்த 15 வருஷம் வரைக்கும் அந்த உயிர் வந்து மறுஜென்மம் எடுக்காம இருக்குமா? அது வந்து அந்த உயிருன்னு இல்லம்மா. இந்த உயிர் பொறந்ததுக்கப்புறம் ஒரு உயிர் மஞ்சிச்சுன்னா, இந்த உடலோட இந்த உயிர் சேரணுன்ற ஒரு கணக்கே இருக்குமா? புரியுதுங்களா? மாந்திரீகத்தில வந்து எப்படின்னா, மாந்திரீகத்தில சரி, தாந்திரிகத்தில சரி, மறுஜென்மம்ன்றது 100க்கு 100% ஆணித்தனமா சொல்ல முடியும். இப்ப நான் என்ன கேட்டேன் உங்கள, இப்ப நீங்க கேட்டது கரெக்டான கொஸ்டின் தான். அவர் ஆமா இறந்து 15 வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணுக்கு ஒரு குழந்தை பொறக்கும். அதுவும் அவங்க அப்பாவே ஐ மீன் அந்த ஹஸ்பண்டும் வேற ஆள் தான். ஆ. ஆனா குழந்தை பார்த்தீங்கன்னா தாத்தா மாரியே தாத்தா இருக்கும். மாதிரி இருக்கு. எப்படி வருது? அவங்க ஹஸ்பண்ட் வேற. டோட்டலா வேற. புரியுது. ஆமா. பொண்ணு மட்டும் தான் இவங்க. விதைச்சது வேற ஆளு. ஆனா பொறக்கிறது பார்த்தீங்கன்னா இவர மாரியே பொறப்பாங்க. ம். அதே மாரி அந்த தாத்தாவுக்கு ஒரு பையன் இருந்து, பையனுக்கு ஒரு குழந்தை பொறந்தா, அந்த பையன தாத்தா மாரியே இருப்பான். தாத்தா மாரி நடப்பான், தாத்தா மாரி பேசுவான், எல்லாமே செய்வான். அப்ப அதுக்கு பேர் என்ன? மறுஜென்மம் இல்லாம என்னது? அதுக்கு பேர் தான் மறுஜென்மம். ம். ஆக்சுவலி மறுஜென்மம்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க, நான் இன்னைக்கு இறந்துட்டேன், நான் கழுகாயிடணும், நான் பறவையாயிடணும், நான் பாம்பாயிடணும்னு. அந்த மாரிலாம் கிடையாது. விதிக்கப்படுறது மேல. மறுஜென்மம்னு என்னவா வரணும் அப்படின்னு விதிக்கப்படுறது மேல. அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, அங்க என்ன வரணும்னு நெனைக்கணும், அதுக்கு தகுந்த மாரி நம்ம இங்க வாழ்ந்து காட்டணும். இங்க வாழ்றது தாம்மா முக்கியம். சாவுறது ரொம்ப ஈஸி. நல்லவனா வாழ்றது அதோட ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? ஆமா. கெட்டவனா எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன கெட்டவன்ற ஒரே பேர் தான். ஆனா நல்லவன்ற பேர் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். எந்த விஷயம் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. ஆனா நல்லவன்ற பேர் மட்டும் தான் நமக்கு இருக்கணும். நம்ம மறைஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தனோட பொறப்பு, இறப்பு யாருக்கு எதுல தெரியும் தெரியுமா? ம்ஹ்ம். சாவுல சாவல தெரியும், சாவுல தெரியும்பாங்க. தெரியும்னு சொல்லுவாங்க. அவன் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இருக்கும்போது வரமாட்டாங்க. ஆனா அவன் இறந்துட்டான்னா, பழைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வரையும் தேடின்னு வந்துருவாங்க அவன பார்க்கறதுக்கு. ஏன்னா அவ்வளோ மனுஷன சம்பாதிச்சு வச்சிருக்கணும். அப்போ அவ்வளோ நல்லது நீ பண்ணியிருக்கணும். அந்த மாரி நபர்களுக்கு மட்டும் தாம்மா மறுஜென்மம்னு ஒண்ணு இருக்கும். அப்படியா? அந்த மறுஜென்மத்தில வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்க பொறக்க மாட்டாங்க. அவங்கள மாரியே ஒரு உருவம் அச்சசல் வரும். ஏன் பாய், இப்ப இதுலயும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இத நான் வந்து மதம் சார்ந்து பேசல. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு மனிதன் வந்து இறக்குறான்னா, அவனோட சாவுல வரக்கூடிய கும்பல வச்சு அவன் எவ்வளோ நல்லவன், அவன் மறுஜென்மம் எடுப்பானான்னு சொல்ல முடியும்ன்றீங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு 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 தார் மக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் இறந்தா வந்து வீட்ல ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாங்க. அழவும் மாட்டாங்க. டக்கு 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 டக்குன்னு எடுத்துருவாங்க. எடுத்து அனுப்பிச்சுருவாங்க. அவங்களோட அந்த இதுல பார்த்தீங்கன்னா, கும்பலும் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அந்த இனத்த சேர்ந்தவங்களோட ஃபேமிலில மறுஜென்மமே இருக்காதா? கரெக்ட்டா கேட்டீங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு கணக்கே கிடையாதும்மா. அந்த நேரத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு தான் வரமாட்டாங்கம்மா. ஆனா அதுக்கப்புறம் அவன் வந்து வீட்ல வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ, குழந்தைகிட்டயோ, மனைவி கிட்டயோ ஆறுதல் வருவாங்கல்ல. ஆமா. ஆறுதலுக்கு வருவாங்கல்ல. சடலம் இருக்காது. சடலம் அடக்கம் பண்ணிடுவாங்க, எரிச்சிடுறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. ஆனா அந்த வீட்டு நபர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க வருவாங்கல்ல. எப்படிப்பா ஆச்சு? என்ன ஆச்சு? அப்பா எப்படி இருந்தாரு? அப்பா, அம்மா என்ன? ஸோ நலம் விசாரிக்க வருவாங்கல்ல. எப்படி இருந்தாரு? எப்படி இறந்தாரு? இதெல்லாமே செய்வாங்க. ஒரு மனுஷன் வந்து இதுதாம்மா உண்மை. நீங்க வாழும்போது 4 பேர் நம்ம கூட நிக்கிறதோ, பணம் இருக்கும்போது 4 பேர் கூட நிக்கிறதோ பெரிய முக்கியமே கிடையாது. இறந்ததுக்கப்புறம் நம்ம கூட நிற்பாங்க பார்த்தீங்களா? நான் தூக்குவேன்டா, நான் தான்டா நிப்பேன்னு வராங்க பார்த்தீங்களா? அங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுதான் நட்பு, அதுதான் உறவு. அதுக்கு சம்பாரிக்கணும்னா என்ன சம்பாரிக்கணும்? நல்ல பணத்த பேர். நல்ல பேர் சம்பாரிக்கணும். நல்ல நல்ல நடத்தை. மனுஷன் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன்டா அவன் அப்படின்னு ஊரே சொல்லணும். அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா, நீங்க 100% சொர்க்கத்துக்கும் போலாம். மறு ஜென்மமும் நீங்க வரலாம். ஆனா இங்கே இருந்துகிட்டு, அவன் மூஞ்சில முழிச்சாலே சோறு கிடைக்கிறான்னு நெனச்சு அந்த அளவுக்கு நம்ம பேசுற அளவுக்கு பேர் வாங்கிட்டோம்னா, இங்கேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்ற வாழ்க்கையே நரகமாயிடும். சொர்க்கம் அப்புறம், வாழ்றது நரகம். நரகமாயிடும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடுக்க ஆள் இருக்காது. ஒரு மாத்திரை போடுறதுக்கு தண்ணி எடுத்து குடுக்க ஆள் இருக்காது. நம்ம பாத்ரூம் நம்மளே கழுவ கூட முடியாது எந்திரிச்சு போய். படுத்த படுக்கையில பல வருஷம் இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? ம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் பாவமே செய்யலங்க. நான் என் கண்ணு நமக்கு 50 வயசு ஆகுது. எனக்கு 25 நான் பாவமே செய்யல. ஆனா எனக்கு இவ்வளோ பெரிய வியாதி குடுத்துருக்கான். அப்படின்னு சில பேர் மனசுல இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? அவங்களே தான் இருக்கணும். இல்ல. இல்ல? அவங்களோட முன்னோர்கள். ஓ! அவங்களோட முன்னோர்கள் பண்ற பாவம் யாரை சேரும்னா, புள்ளைங்கள சேரும்மா. இருக்கிறதுலே வாழ்க்கையை நிச்சயிக்கப்படுறது ஒரே விஷயம் கர்மா மட்டும்தான். நீ நல்லவனா வாழணுமா, கோடீஸ்வரனா வாழணுமா, சாப்பாடுக்கு வழி இல்லாம வாழணுமா, தப்பான தொழில் பண்ணி சாப்பிடணுமா, பிட்பாக் பண்ணி சாப்பிடணுமா, ஒருத்தங்கிட்ட கையேந்தி சாப்பிடணுமா, இல்லை ஒருத்தங்களை திருடி சாப்பிடணுமா, ஏமாற்றி சாப்பிடணுமா, நீ எதுவாக நினைக்கிறியோ அதை நீ நினைக்கிறது கிடையாது. படைச்சவன் நினைக்கிறது நம்ம எழுதுகிற கர்மாவும் நம்ம பின்னாடி வர சன்னதி கர்மா தான். கர்மா தான் வாழ்க்கையும் சரிக்கும்.
ஓகே. இதுதான் உண்மை. இப்போ ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா, அந்த அந்த பொறப்பு மறுஜென்மம்ன்றது அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த டிஎன்ஏக்குள்ளேயே இருக்குமா? இல்ல இப்போ வேற ஒரு ஃபேமிலில போய் பொறக்குமா? இல்லை, கரெக்டாக கேட்டீங்க. இதுதான் பாயிண்ட்டு. 100 to 100% அந்த டிஎன்ஏக்குள்ளே தான் வரும். ஆ. அந்த சர்க்கிளில் தான் பருவமே தவிர வேறு இதில் போகாது. நீ கம்யூனிட்டி கூட சொல்ல வேணாம், வேறு ரத்தத்துக்கே அது போகாது. இப்போ அப்பா இறந்தாருன்னா பையன், பையனோட பையன், பையனுக்கு பையன், இந்த தலைமுறையில் தான் வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உருவமும் ஒரே மாதிரி இருக்கும், குரல், நட, உடை எல்லாமே ஒரே மாதிரி வரும். அதே மாரி பாய் இப்போ வந்துட்டு நம்ம பேசுவோம். என்ன முன்ஜென்மம், பின்ஜென்மம் தொட்ட குறையோ உனக்கு நான் தண்டை அழுகணும்னு இருக்கு. ஆமா நெறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே பேசி சிரிச்சுப்போம். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த கரண்ட் லைஃப்ல நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம கூட நம்ம மீட் பண்ணக்கூடிய நபர்கள், நம்ம பழகுறவங்க எல்லாருமே நம்மளோட தொடர்பா? நீ கேட்குறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து எல்லாமே இப்படி கேட்குறீங்களா? எல்லாருமே. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ உங்கள மீட் பண்றேன். இப்போ இவரு என் கூட இருக்காரு. இந்த மாரி நம்ம கூட டிராவல் பண்ணவங்க கூட வந்து நம்ம கூட லிங்க்ல வரவங்களா? இல்ல எதர்ச்சியா மீட் பண்றவங்களா? கரெக்டாக கேட்டிங்கம்மா. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நீ நேற்று வரையும், நேற்று காலைல வரையும் நீங்கள் இன்றைக்கி மீட் பண்ணி நம்ம நினச்சோமா? ம். நினைக்கல. இப்போ இன்றைக்கி ஒரு இப்போ டீ குடிக்க போகிறோம், நம்ம நினச்சோமா இங்கே உட்காந்து இந்த நேரத்தில் இந்த செகண்டில் டீ சாப்பிடுவீங்க நீங்கள் நினச்சிங்களா? கிடையாது. ஆனால் அடுத்த அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிற சேவிங் நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் நாளைக்கு என்ன உணவு உண்ட போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கணிச்சிருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை சாப்பிடுவீங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வனநல்ல இருக்கீங்கன்னா, இன்றைக்கி மத்தியானம் ஹோல நீங்கள் போய் மவுண்ட் ரோட்ல சாப்பிடணுன்ற விதி இருந்தால் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டாகணும். அங்கே சாப்பிடவங்ககிட்ட நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட பேசி ஆகணும், ஒருத்தங்கிட்ட பழகி ஆகணும், வரும்போது ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணி ஆகணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டது. மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி என் பாக்கெட்லேருந்து 5000 தொலைணும்னு விதி இருந்தால் தொலைஞ்சிரும். அந்த 5000 தொலைஞ்சி ஒருத்தர் எடுத்து சாப்பிட்றான் பாருங்க, அவனுக்கு 5000 கிடைக்கணுன்ற விதி இருந்தால் அந்த 5000 அவனுக்கு கிடைக்கும். இதுதாம்மா உண்மை. இப்போ தொலைறது மண்ணோட மண்ணா போயிடுவான்னா யார் கையில் கிடைக்கும்ல? அப்போ நம்மளுக்கு மைனஸு, அவனுக்கு ப்ளஸ்ஸு. இங்கே தொலைணும். அதுதாம்மா சொல்கிறது. எது நம்மளது இல்லையோ நம்மக்கிட்ட அது போயிடுதோ அது நம்மளுக்கானது கிடையாது. எது நம்மளை நாடி அதுவாக வருதோ அதுதான் நம்மளுது. அது பதவியாகட்டும், பொண்ணாகட்டும், பொருளாகட்டும், உடலாகட்டும், மண்ணாகட்டும், இடமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவே உனக்கு இந்த பிரபஞ்சமே உன் கையில் கொடுக்கும். அதை தான் நீ வாங்கிக்கணும் தவிர, ஆனால் இன்னொருத்தன் ஆசைப்பட்டு நீ பிடுங்கி வச்சுக்கிறேன்னா அதை பிரபஞ்சம் உங்கள்கிட்ட நிலைக்க வைக்காது. அது உங்ககிட்ட இருந்து வாங்கி சம்மந்தப்பட்ட ஆளுகிட்டே கொடுத்துரும். இப்போ நம்மளோட லிங்க் இருக்கும். அப்பா, அம்மா, அண்ணா, தங்கச்சி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை இதெல்லாம் தான் வந்து நம்மளோட க்ளோஸ் லீனியேஜ்னு சொல்லுவோம். உடன்பிறப்பு, நம்மளோட பார்ட்னர்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸ். இவங்கெல்லாம் கூட நம்மளோட அடுத்த ஜென்மம் வரப்போகிற கண்டினியூட்டியா? 100% வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்குது. அது வாழ்கிறதுல பொறுத்து இருக்குது. 4 பேருக்கு உதாரணமாகவும், 4 பேருக்கு பிரயோஜனமாகவும், 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி. ஏன்னா இந்த பிறவி இதோட முடியக்கூடாது, அடுத்த பிறவி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் எதுக்கடா இவெல்லாம் பிறந்தான், இவெல்லாம் பூமிக்கே பாருன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று சொல்கிற பாருங்க. இப்போ எங்களதே எடுத்துக்கலேன், ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவன், எல்லாமே நல்ல விஷயம் பண்ணுவான், சூப்பராக பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். அவனை பார்த்தாலே ஊரே சொல்லலாம் அவன் நல்ல மனுஷன்பான்னு. ஆனால் அவனோட மரணம் பார்த்தீங்கன்னா அல்பாயுசில் இருக்கும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அயோக்கியனாக இருப்பான். அவனை பார்த்தாலே ஊரே பயப்படும். இவனை பார்த்தா இவன் மூஞ்சில் மூச்சா முழிக்க முடியாது, பொய் சொல்லுவான், ஃப்ராடு, எல்லா கேட்டகரியும் அவனுக்கு இருக்கும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவான், இவன் நரக்கத்துக்கு போயிடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் பண்ணுறது எல்லாமே கெட்டது பண்ணியிருப்பான். ஊர்பட்ட குடும்பத்தை அழிச்சிருப்பான். அவனால் ஊர்பட்ட குடும்பம் சத்தியானசாக இருக்கும். இப்படி ஊருப்பட்ட குடும்ப சத்தியானசாக இருக்கும். நிறைய பேர் வாழ்வை போயிருக்கும், நிறைய பேர் வாழ்க்கை போயிருக்கும், எல்லாமே பண்ணியிருப்பான். ஆனால் ஒரே ஒரு உதவி பண்ணியிருப்பான். எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பான். ஒரு தண்ணி கொடுக்குறதோ, இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ஒரு ரோடு கிராஸ் பண்ணி விடுறதோ, ஒரு உயிர் பிரின நேரத்தில் ஒரு 5000 2000 கொடுத்து உதவுறதோ, எதனா ஒன்று பண்ணிப்பாங்க. அந்த ஒன்று அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் இங்கே 5 வேளை தொழுதுட்டு 5 வேளை ஜக்காத் பண்ணிட்டு எல்லாமே எல்லாம் இபாத்தாக இருந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துட்டு ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பேன். அந்த ஒரு தப்பு தான் நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ நம்ம வாழ்கிறது தாம்மா வாழ்க்கை. அது தாம்மா மறு ஜென்மமும் சரி, மறு பிறவின்றதும் சரி, நம்மளை மாதிரி நம்ம வம்சம் வர்றதும் சரி, கர்மா கொண்டு போகிறதும் சரி, நம்ம வாழ்கிறது தான் மறு ஜென்மம் இருக்கா இல்லையா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சூப்பர், நன்றி. நன்றிம்மா.